ப்ரோ இந்த ஆஃபீஸ்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு இங்கேருந்து எப்படி போகிறது? நான் அதிலே தான் போகிறேன். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இன்னும் வேலை தேட ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள வேலை தேட நேரத்தை விட ஃபீல் பண்ற நேரம் தான் அதிகமா இருக்கு. ஹாய் கீர்த்தி, எப்படி இருக்கீங்க? அடையாளம் தெரியலையா? அடுத்த வாரம் தானே பார்க்க வரதா அப்பா சொன்னாரு. ஓ வெயிட், I have another surprise for you and this is for you கீர்த்தி. நல்ல மாப்பிளையா பார்த்தா நம்ம கீர்த்தியா ஓகே சொல்லிக்கா பாரு. மாப்பிளையா? நான் எப்போ ஓகே சொன்னேன்? நீ சிறப்பட மாட்டே, ஒழுங்கு மாதிரி உங்க அப்பா பேசி உண்மை லவ் பண்ணதை வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்லுவாளாம். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவ வீட்டில் போய் நான் பேசணும். எதுக்கு? இவங்க அப்பா போய் இவ பேச மாட்டாளா? முடியுமா? முடியாதா? முடியாது. Hello? Is this Krupa? Yeah, speaking. Okay, right? Your interview is done. Your profile has been selected for our company. என்னடி ஏய் பாவண்டி, ஏதோ எமர்ஜென்சி போல விடாம முடிச்சிட்டு இருக்காண்டி. என் நம்பர் அவன்கிட்ட இருக்குல்ல, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணட்டும். ஆஹா, வேலை கிடைச்சிருச்சு. இதை வந்துட்டு சொல்லி ஆகணுமே இப்ப. ஏய் என்னடி ஊலாவுக்கு என்ன போட சாவடிக்கிற? இதெல்லாம் டூ மச் டே. டூ மச்சா சாப்பிட்டேன், அதான் இங்க வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். பார்த்து செத்துற போறேன். ஹலோ சொல்லு பேபி. மச்சான், டேய் எனக்கு வேலை கிடைச்சிச்சுடா. சூப்பர்டா மச்சான், வாழ்த்துக்கள். அம்மா என்ன சொன்னாங்க? அர்ச்சனா கால் பண்ணிட்டியா? அம்மா வெளில போயிருக்காங்கடா. அர்ச்சனா கால் பண்ற, ஃபோன் எடுக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு இது கீர்த்தியோட வேலை தானே இருக்குன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத மச்சான், அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ என் செல்லா குட்டி, என்ன சொல்யூஷனு? நீ கிளம்பி முதல்ல வீட்டுக்கு வா, விஷயத்தை நேர்ல பேசிக்கலாம். நம்ம முதல்ல குளிச்சு சூப்பர் சூப்பர்ரா. இந்த வரேன்டா. ஐயோ போ. ஏய் புகழ், சொல்லுமா. உன் ஃபோன் குடுறா. போனா எதுக்குமா? சித்தி பொண்ணு புதுசா ஒரு பாட்டு பாடி குரூப்ல போட்டிருக்காளாண்டா, அதை பார்க்கணும்டா. அம்மா உன் ஃபோன்ல ஏய் பாத்துக்கமா. சார்ஜ் இல்லடா, இங்க பாரு. ஓ நிலம தெரியாம பேசுறாளே. குடேண்டா. டிவில கேஷ் பண்றேமா, பாத்துக்க. டிவில பார்க்கலாமாடா? குளிச்சுட்டு வந்துடுறேன். அது நினைக்கத்தான் பயமா கிடக்குது டாக்டர். எதுக்கு நினைக்கிறீங்க? நினைச்சு பார்க்காம சொல்லுங்க. நினைக்காம சொன்னாலும் அழுது போடுவேன். அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். சிரிச்சுக்கொண்டா? அது கடினம் தான். என் புள்ள பேசாம நடிக்க போயிருக்கலாம். மொத்த வாடியும் தூக்கிட்டு வந்துருவான் போல இருக்கே. அடாடாடாடாடா. நானே அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன இப்படி கஷ்டப்படுறீங்க? I want more emotion. What is your name? Lina. Good. Nice name. Thank you. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? I'm a partner in Shanti Devi and Company. 65% shareholder. மாசம் ₹1,85,000 வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்ப என்ன கிழிஞ்ச ஷர்ட் ஆரந்து செருப்பு? I was working in German. அம்மா எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். டி-ஷர்ட் இந்த கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடுல எப்படிங்க? சைனீஸ் கான்டினென்டல் ஆல் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டல். छोला चिकन ताज करो मदराडी. அது कंपनी
என்னமோயா எந்த ஆம்பளையும் நான் ஏறெடுத்து பார்த்தது இல்ல. ஆனா உன்னை லவ் பண்ணிட்டேயா. ஏன் லவ் பண்ண? அதாயா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் முடியோ உன் நிறமோ உன் முகர கட்டை மச்சான் வேலை கிடைச்சிருச்சு. இது எப்போ நடந்துச்சு? Just 5 minutes back. தாய் கிளவி பறக்குதே. அடிவாடி என் சிட்டு அடடா இது கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அடடா இது என்ன கண்ணா நீ அந்தர லோகத்து பெண்ணா அந்தர லோகத்து பெண்ணா வா வா அந்தர லோகத்து பெண்ணா அழகுக்கு ஏனடி வஞ்சம் அடி அழகுக்கு ஏனடி பஞ்சி அடைந்து விட்டோம் தஞ்சம் அழகுக்கு ஏனடி பஞ்சம் அடைந்து விட்டோம் அடி தஞ்சம். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? மன்னிப்பு இவ்வளவு ஈஸியா இருக்கிறது? அப்படின்னு இல்ல. அதனாலதான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தியா? நானே சொல்லிருப்பேம்மா. அதுக்குள்ள நீயே பாத்துட்ட. அப்படியா? நீடா என்னடாமா அது சேவ் சுடி பாத்தீங்களா? அதான் ஆளு. அந்த மண் சுடி தாரி ஏன் ஆளுமா? ஓஹோ. இவ்வளவு கூலா இருக்குங்க அம்மா. இப்படி தெரிஞ்சா முதல்ல ஓகே சொல்லிருக்கான் போலயே. ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? புள்ளைய நல்லபடியா வளர்த்திருக்கோம் நம்பி இருந்தா உன்னோட சேர்ந்து ஊர் சுத்தி கல்யாணம் வேணாங்கறியா? கல்யாணம் வேணாங்கறியா? சொல்றா. அம்மா ஒரு கல்யாணம் ஆக போற பையனை இப்படி அடிக்கிறது என்ன? என்னமா அவன் தான் மறைச்சான். அவன் விட்டு வச்சிருக்க. ஏய் இன்னும் அடிக்கவே இல்ல அதுக்குள்ள அழுவறியா நீ? இதோ வரேன். அடிக்காத. என்ன உன் பையன் அடிச்சா ஓகே போய் விடி நீ. சேர்ந்தே திங்க தெரியுதுல்ல? அப்ப அடியும் சேர்ந்து தாண்டா வாங்கணும். மம்மி உன் பையன் அங்க இருக்கான் பாரு. அவன் தான் ஃபர்ஸ்ட் கிஸ். அவன் அடி. மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா வேணாமா அடிக்காதமா வலிக்குமா மாமா ப்ளீஸ் மா. என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்டாங்க. அடுத்த அட்டாக்குக்கு பிளான் பண்ணுதோ? எவ்வளவு நாளா நடக்குது இது? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்லம்மா, அன்னையில இருந்துமா. உனக்கு? அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம்ல, அதுக்கு அடுத்த நாளுமா. அம்மா விளையாட்டுக்கலாம் இல்லம்மா, உண்மையாவே சீரியஸா ஒரு லவ் பண்றேன். இப்ப சொல்லு. ஏண்டா இத்தனை வருஷத்துல அம்மா உன்கிட்ட இருந்து ஏதாவது மறைச்சிருக்கேனாடா? உனக்கு மட்டும் எப்படிடா மறைக்கணும்னு தோணுச்சு? ஏமாமா என்னம்மா பேசுற நீ? மறைக்கிறதுக்குலாம் இல்லம்மா, அவதான் வீட்டுல சொல்ல வேணாம்னு. அவ வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்ல. என்ன உடற போறானோ? சொல்றா. ஒரு த்ரில்லுக்கு. ஏய் பல்லகில எல்லாம் உடைச்சிருவே ராஸ்கல். என்ன சொன்ன? த்ரில்லா? வாய மூடுங்கற. சரி உனக்கு இன்னும் வேலை கூட கிடைக்கல, உனக்கு என்னடா லவ்? வேலை கிடைச்சிருச்சுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. ஓ இவ்ளோ நடந்திருக்கு. என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல? மாமா 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 ஏய் நீ பேசாத, பேசாத. என்னம்மா? ஏண்டா
உன்னையும் நான் புகழ் மாதிரி தானே வச்சு பாக்குறேன். அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிடுறதெல்லாம் போய் தானே இல்ல? இல்லம்மா. உன்னை நம்பினேடா. அம்மா உன்னை பேசாதன்னு சொன்னேன். அம்மா எனக்கு இன்னைக்கு தான் வேலை கிடைச்சது, சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு என்னடா, தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்க, அவங்க அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? அம்மா என்னம்மா இதுக்கு போய்? ஆமாப்பா, நான் எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. எங்களுக்கும் மனசு இருக்குடா, அதெல்லாம் வலிக்காதா? எல்லாமே விளையாட்டடா உங்களுக்கு. எதுலடா விளையாடி இருக்கீங்க? கல்யாணத்துலயா? இந்த பாரு, என்கிட்ட இனிமே நீங்க 2 பேரும் பேசவே கூடாது. நீங்க 2 பேரும் மூஞ்சிலே முழிக்க கூடாது. போங்கடா. மா 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 என்னங்க, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்னடி, உன் பையன் ஏதோ லவ் பண்ண போறேன்னு சொன்னானா? எப்படிங்க நாங்க பேசுனதை ஒட்டு கேட்ட மாதிரியே சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லி என்கிட்ட வருதுன்னா இதை தவிர வேற என்னவா இருக்கும்? இப்போ எல்லாம் எங்க நம்ம சொல்றது நடக்குது, எல்லாம் அவங்க சொல்றதுதான். என்னங்க, அது நீங்க பார்த்த பொண்ணுதான். என்னடி சொல்ற? நான் பார்த்த பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கான். யார் அது? அதாங்க நம்ம கடைசியா ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணுதான். கடைசியாவா? கடைசியா வந்து எந்த பொண்ணை பார்த்தேன்? பா பூல் விட உங்க அப்பாட்ட போய் பிடிக்கல நக்கலா சொல்லிட்டு தானே அந்த பொண்ணுப்பா. எது அந்த பொண்ணா? ஆமாங்க. ஆமாப்பா. ஆஹா, நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க இல்லையா? அப்பாப்பா அப்படி இல்லப்பா. ஏங்க, நம்ம புள்ளியோட வாழ்க்கைக்கு தானேங்க. நீ சும்மா இரு. நீ செல்லம் கொடுத்துதான் அவன் இப்படி ஆடுறான். அப்பாப்பா அப்படிலாம் இல்லப்பா. நான் வேற சொல்றேன். எப்படிப்பா? வேற எப்படி? அன்னைக்கு அந்த சபையில வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. இதுக்கு மேல நான் அங்க போய் பொண்ணு கேட்டா அவன் என்ன செருப்பால் அடிக்கணும் அதானே? என்னால எல்லாம் வர முடியாதுப்பா. உங்க அம்மா எல்லாம் கரெக்டா பேசல, அவளையே கூட்டிட்டு போய் பேசு. நீங்க போயிட்டு வாங்க, என்னால வர முடியாது. எங்க எங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்டுட்டு அவ இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுவான். அதுக்கெல்லாம் நம்ம ஆடணுமா? மா டேய், நான் போய்ட்றேன். சாப்பாடு வாங்கிட்டு போடா. ஏய், என்னவா? காலையிலயும் சாப்பிடல, இப்ப லஞ்ச் பாக்ஸும் வாங்காம போறோம். ஐயரே, முன்னால உங்களுக்கு ஃபோன் போட்டுட்டீங்க, ஃபோனே போக மாட்டேங்குது. ஆமா, வர வெளியே பாப்பா பொண்ணு பார்க்க ஒரு சுண்டுட்டு சொல்லி உட்காரு. பாரு, ஃபோன் பேசிட்டு இருக்காரு. எப்படியாவது பேசிட்டு நீங்க வேற ஆளா வந்தா கூட போதும். சரி, ரைட். அட்ரஸ் இருக்குல்ல, கரெக்டா வந்துருங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்பா சொல்லுமா. கீர்த்தி இவங்கிட்ட பேசணுமாப்பா? சொல்லுமா கீர்த்தி. அப்பா அது வந்து இந்த கல்யாணம் தானம்மா, நம்ம வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணமும் இதுதான், கடைசி கல்யாணமும் இதுதான்மா. இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு ஜாம் ஜாம்னு பண்ணி நினைச்சிட்டு இருக்காமா. எனக்கு இருக்குது நீ ஒரே பொண்ணு, உனக்கு பண்ணா வேற யாருக்குமா பண்ண போறேன்? அப்பாப்பா அதெல்லாம் இல்லைப்பா, ஃபாரின். ஏம்மா, நீ வெளிநாடு போகிறத நினச்சா எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நீ இல்லாத இந்த வீடை நினச்சி பார்க்க போகும்போது ரொம்ப சோகமாக தாமா இருக்குது. மாப்பிள்ள வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஊர் கலாச்சாரத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருமா. அதுவும் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவராக இருக்காருமா. நேரம் பார்த்தாலும் மாமா மாமான்னு உசிரியே விடுறாருமா. என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காருன்னா உன்னையெல்லாம் எப்படி பார்த்துக்குவாரு பாருமா. சித்தப்பா லைனில் வர்றாரு. ஓகேப்பா. சித்தப்பா
கீர்த்தி பாப்பாவை இங்க பாருடி. வரவங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வராங்க. பாரு, ஐயோ, last சொல்லுவேன். ஐயோ, ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. தங்கமான மனுஷனா இருக்காரு. பேசிட்டு இருக்கிறது எப்படியாவது சொல்லி ஒரு மனசை மாத்தி தயவு செய்து full ஆ தக்க சொல்லிடுடி. மாத்திக்கலாமான்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட தோணுது. சரிங்க சித்தப்பா. நீங்களும் அதான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அப்பா. சந்தோஷம். ஓகே சித்தப்பா. இல்லை வேணாம் ஏய் சாப்பிட்டு போடா. போதுமா ஏய் ஒண்ணே ஒண்ணுடா. ஏய் அந்த தோசை இங்க வை. பயமா இருக்குடி. மூடிட்டு சொல்லு. உள்ளதானே இருக்கிற மாதிரி போயில வந்து இது நல்ல சான்ஸ். தயவு செஞ்சு சொல்லு. சொல்லுடி. அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. தயவு செஞ்சு குறுக்க பேசாதீங்க, கதவை மட்டும் திறந்துடாதீங்கப்பா. நான் சொல்ல மறந்துடும்ப்பா. அப்பா புகழ் தான்ப்பா லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வேணாம் சொன்னேன், அதனால அவனும் வேணாம் சொன்னான். அப்புறம் அவன் வேணும் சொன்னான், நான் வேணாம் சொன்னேன். இப்போ அவனும் வேணுங்கிறான், நானும் வேணுங்கிறேன். இது எல்லாமே காஃபி ஷாப்பில் தான்ப்பா ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் நம்மளெல்லாம் அர்ச்சனாட்ட கூட கேட்டு பாருங்கப்பா, உங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. நான் அவங்ககிட்ட பேசிட்டே தான் இந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டப்பா. எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. எனக்கு புகழ் தான்ப்பா வேணும். உங்ககிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லப்பா. எப்படியாச்சும் பா. கீர்த்தி இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா உள்ள உள்ளதாமா போனோம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விலகுங்க. உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வாடி 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 வாடி. ஏய் விட்றா 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 ஐயோ என்னடா? என்ன ஒன்றும் இல்லைம்மா. லைட்டா கொஞ்சம். என்ன லைட்டா? எங்கடி? என்னடா? டேய் என்னடா ஆச்சு? காலில் ஏதாவது அடிபட்டுச்சா? என்னங்க? நான் வண்டியில வந்துட்டு இருந்தேன், கீழே விழுந்து கிடந்தான். வண்டியை நிப்பாட்டிட்டு வரதுக்குள்ள ஆளை காணோம். என்னடா புகழ்? என்ன மா. சொல்லு. கிட்ட ஆயிடுச்சு வண்டியில் வரும்போது, அவ்வளோதான். சும்மா இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் இப்போ எதுக்குடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இப்போ என்ன அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசுறோமா? இப்போ எதுக்கு இது அதோட ரிலேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்லை. என்னன்னுடா அவங்க வீட்டில் போய் நான் பேசுறது? பா நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்ப்பா. அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. இதை விட வேற உனக்கு என்ன ரீசன் வேணும்? சரிடா நான் போய் பேசுறேன். ஆனா அவங்க அப்பா ஓகே சொன்னாதான் இந்த கல்யாணம், இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஓகே தான்ப்பா. சரி இந்த 2 days பிளான் உங்க அம்மா கொடுத்தது தானே? பிதாஜி புரியல. சும்மா சொல்றா. சாரி மம்மி, வி காட் காட் ரெட் ஹேண்ட். இதோ வந்துட்டேன். ஏய் தேங்க்யூ மம்மி. பாத்தியாடா, உண்மை நம்பிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்தானே வச்சிருக்கேன். இந்த பாரு, இதுல பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து தான் வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச காரக்குழம்பு தான் வச்சிருக்கேன். சரியா? ஒழுங்கா சாப்பிட்டுறா. கிளம்பு. என்னடா என் மேல உனக்கு எவ்வளோ பாசம். நைட்டுக்குள்ள கோவம் போயிடுச்சுல. ஏன்? யார் சொன்னா கோவம் போயிடுச்சுன்னு? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்ன இருந்தாலும் எனக்கு மருமகளோட வாழ்க்கை தான் முக்கியம். கிளம்பு. சரிதான், இப்போ எதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். டேய் புகழு, வாமா வாமா வாமா, பசிக்குதுமா அம்மா. புகழு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்ரா. நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா உன்னை பார்த்து ஒரு கூட்டாரே பார்க்கணும். நீ தான் மிஸ் பண்ணிட்ட. இது ஒரு விஷயம் புடிய. ஓ இது அந்த கோவத்துக்கு. ஓகே, நீ சொல்லிட்டு வலிக்குது.
எல்லாரும் நாளைக்கு ரெடி ஆயிடுங்க, நாளைக்கு போய் பேசலாம். ஓகே ஓகே. டேய் எல்லாம் சரி, இது நம்ம பிளான்லயே இல்ல, நிஜமா விழுந்துட்டியா? ஆமாம்மா, என்ன உன் பிளானில் சென்டிமெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. யூனிவர்ஸே பார்த்து இந்த பிளான் எடுத்து என் கையில் கொடுத்துச்சா, யூஸ் பண்ணிக்கிட்டேன். சூப்பர்ரா. அப்பா அப்பா சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்ப்பா. அது அது கீர்த்தி என்னடி சொல்லு. அது வந்துப்பா, என்னம்மா? இல்லைப்பா, அது வந்து இந்தா மாப்பிள்ளை வந்துட்டாரு, அப்புறம் பேசிக்கலாம். சுதா, மாப்பிள்ளை வந்துட்டாரு, வா. ஐயோ பின்னாடி பண்ணுறது. ஐயோ வணக்கம். நீங்க வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு நாங்க சீக்கிரம் கிளம்பிடுறோம். புரிஞ்சா சரி. நடந்த எல்லாத்தையும் நேத்து தான் என் பையன் என்கிட்ட சொன்னான். அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பிள்ளைய பற்றி நானே தப்பாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். என் பிள்ளை இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிறான். பேசிக்காவே என் பையன் ஒரு முட்டாள் தான். கொஞ்சம் முடிச்ச வைக்கத்தனம், முள்ள மாதிரித்தனம் எல்லாம் பண்ணுவான். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பான். ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப நல்லவன் சார். காலேஜ் படிக்கிறப்ப கூட அவன் மேலே சேட்டை பண்ணுறான், அரியர் வைக்கிறான், அப்படி இப்படி தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். அதை தவிர ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான்னு வந்ததே இல்லை. அவன் தங்கமான மனுஷன். இந்த பாருங்களேன், என் பையனுக்கு உங்க பொண்ணை பிடிக்க போய் தான் அவனோட முட்டாள்தனத்தாலையும் விளையாட்டு புத்தினாலையும் இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணுக்கும் என் பையனை பிடிச்சிருக்கு. இதை உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டா. அதோட விளைவு தான் இப்ப இங்க வந்து நிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இந்த பாருங்களேன், அதனால நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் பிள்ளைய ஏத்துக்கோங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதானே நம்ம ஆசை. அதுவும் நீங்க ஓகே சொன்னதான். சார் கிளம்புங்க சார். சார் ஓ முதல்ல கிளம்பியா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு போவாராம் உங்க பையன். அதுக்கப்புறம் என் பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாராம். அதை கேட்டு நீங்கள் என்கிட்ட வந்து பொண்ணு கேட்டு வந்து நிற்பீங்களா? ஏன் சார், நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த நாளை கடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தான் சார் தெரியும். பையனை பெற்ற உங்களுக்கு எங்கே சார் தெரிய போகுது இதெல்லாம்? ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது சிவ பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு என்ன மூஞ்சி வச்சு சார் இங்கே வந்திருக்கீங்க? உங்கள் பையன் தான் ஏதோ உளறான்னா அவனுக்கு மண்டையில் 2 தட்டி தட்டி புத்தி மீதி சொல்கிறத விட்டு போட்டு அவன் பேச்சை கேட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறீங்களே, நீங்களா என்ன சார் மனுஷன்? இந்தா அவள் ஒருத்தர் ஓகே சொல்லி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஆல்ரெடி இருக்கிற மரியாதையெல்லாம் உங்கள் பையன் அன்னைக்கே கெடுத்துட்டியான். இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் தயவுசெய்து கெடுத்துடாதீங்க. அவங்க வர்ற நேரமாச்சு, கிளம்புங்க சார். சார் ஆரம்பத்துலேருந்து உங்கள் பையனை பிடிக்காது சார். ஏதோ வீட்டில் சொன்னாங்கன்னு தான் நானே வர சொன்னேன். குடும்பத்தோட வந்துட்டு சே. சார் நாங்கள் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். பா சார் என்ன சார், அவர் ஏதோ என் மேலே உள்ள பாஸ்டில் இவ்வளோ பண்பாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது என் மேலே கோபம் இருந்தால் என்ன திட்டுங்க சார், என்ன மரியாதை குறைவாக நடத்துங்க. அதை விட்டுட்டு அவரை போய் மரியாதைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே சார். ஏய் எல்லாம் முதல்ல ஒன்றை சொல்லணும். முதல்ல நீ கிளம்பு. உனக்குத்தான் அறிவு இல்லைன்னு பார்த்தா இதில் உங்கள் ஒப்பனுக்கு வேற. இன்னொரு தடவை அவரை பற்றி ஏதாவது வாய் திறந்த அவ்வளோதான். என்ன என்னையா என்ன ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். உன்னை மரியாதை குறைவா நடத்திட்டேன். ஆனால் அது யாரால? இந்த நிற்கிறாள் இந்த குஞ்சம்மா உன் பொண்ணால. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உள்ள போய் நீ பிடிக்கலான்னு சொல்லுங்கன்னு அவ தான் சொன்னான். அதனால தான் உள்ள வந்து பிடிக்கலான்னு சொன்னேன். தப்பு தான், முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓகே, அதை விட்டுவிட்டு எங்க குஞ்சம்மா
அப்பவே தெளிவா சொன்னேன்ல, வீட்ல போய் சொல்லிடி. நமக்கு த்ரில்லா இருக்கணும். இருடா மச்சான் கொஞ்சம் பொறுமையா பேசுறா. எப்படி த்ரில்லா இருந்துச்சா? எப்படி உங்க மானம் போக கூடாது, உங்க அப்பா மானம் போக கூடாது, எங்க வீட்டு குடும்ப மானம் மட்டும் வீட்டு வாசல். ஆனா நினைச்ச நீ லவ் பண்றப்பே நீ கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லும் போதே டவுட் ஆச்சு. அவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி வருவான், இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிருப்பீங்க. சரியான பிளான். இந்த பிளானுக்கு எல்லாம் காரணம் பொண்ணுதான். அவதான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட வந்து பேச வேணாம்னு சொன்னா, இப்ப அவதான் உன்கிட்ட வந்து பேசவும் சொன்னான். உனக்கு துப்பு இருந்தா பொண்ணை கேளியா முதல்ல. புகழ் சார், இந்த பாரு, நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நம்ம மேலேயும் தப்பு இருக்கு சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். நீ வேற அமைதியா இருமா. நம்ம வர்றப்போ ஏதாவது ஒரு பூ இந்த மாதிரி இருந்துச்சா? இப்ப பாத்தீங்களா, பூவு பழம் தோரணம். ஏன் பூல கூட ஏன் வஞ்சகம் பாப்பீங்க? கல்யாணத்தை பிசினஸ் ஆக்கிட்டீங்க இல்லையா? உங்க பெர்மிஷன் இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னார். அவர் மனுஷன். யோ இப்ப சொல்றையா, நீ ஏன் உன் வாயை திறந்து வாயா மாப்பிள்ளன்னு கூப்பிடுற வரைக்கும் உன் பொண்ணு எனக்கு வேணாயா? வாப்பா, இவள ஊர்ல என்ன பொண்ணா இல்ல? ஏய் முதல்ல அர்ச்சனா வீட்டுல என்ன விசாரிச்சுக்கடா. அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. வா, நீ ஏதோ பொண்ணு சொன்னியா, அந்த பொண்ணே பாப்போம். வாங்க புகழ் நில்லு. ஏய் பாவண்டா. பாப்பா ப்ளீஸ் பா, மன்னிச்சிருங்கப்பா. அப்பா பேசுனது மனசுல வச்சுக்காதீங்கப்பா. புகழ் சொல்லு புகழ், ப்ளீஸ் புகழ். சாரிடா, ப்ளீஸ்டா புகழ். அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா. அப்பா பேசு. அப்பா பா, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. லோக்கலா இருப்பாங்க, நான் அன்னைக்கே வேணாம்னே. இந்த ஆளு வேற. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், விடுங்கம்மா. கதவு தர புகழ். ஏண்டா, இதெல்லாம் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. ஏண்டா அப்படி பண்றீங்க? நீங்களும் உங்க விளையாட்டும். போடா. அடல் லூசுங்களா, கதவு திறந்ததா இருக்கு. பாத்துக்கோங்க. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? புகழ் சொல்லு, ஏன் இப்படி பண்ண? என்னடா பண்ண?